ராஜாவுக்கு அந்த புறத்துல 1000 லேடிஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் அதுதான் நினைப்பா இருக்கும். ராஜா இருந்தா 1000 பொண்டாட்டிரா ஜம ஜாலி தான் அப்படிங்கிறது மனிதனுடைய எண்ணங்கள். ஆனால் ராஜா யாருடன் ஒரு இரவை கழிக்க வேண்டும் என்று அங்கு உள்ள ஜோதிடர் முடிவு செய்வார். கிங்னு சொல்றோம்ல, கிங்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் போக ராஜா நிம்மதியானதை சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் உணவில் விஷம் வைத்து விடுவார். ஆனால் ராஜா உறங்கும் அறையில் 2 பதுங்கு குழிகள் இருக்கும். அந்த 2 பதுங்கு குழியிலும் 24 மணி நேரம் விழித்தவாறு சுழற்சி முறையில் முக்கிய பாதுகாவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் முன்னிலையில தான் நீங்க அந்த புறத்துல சந்தோஷமா இருந்தாலும். எவ்வளவு பெரிய டிராஜடி இது. ராஜா கழிவறை செல்வதாக இருந்தாலும் அந்த பாதுகாவலர் கூடவே வருவார்கள். இந்த ராஜ வாழ்க்கைன்னு சொன்னாங்கல்ல, யாருக்கெல்லாம் அந்த ராஜ வாழ்க்கை வேணும்? இவ்வளவு சிரமங்களையும் மீறி தான் அந்த ராஜ வாழ்க்கையா இருக்கட்டும், முதலமைச்சர், மந்திரி, இப்படி பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்தியன் கவர்னர், தமிழ்நாடு கவர்னர், இவங்களோட வாழ்வியலை நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் கூட விமர்சனம் ஆயிடும். ஏனென்றால் பணம் நிம்மதியை தராது. அது உறுதியாக வைத்துக் கொள்ளும். உங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு நிம்மதி தரவே தர. கமிஷனர் அருண் இருக்கார் வச்சுக்கோங்க. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சிட்டில பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நிம்மதி தராது. எங்கேயோ ஒரு போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டு அவரை தான் பிடிக்கிறாங்க. கமிஷனர் சரியில்லைங்க. டிஜிபி கடைகோடியில் ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ண டிஜிபி. அனைவருக்கும் வணக்கம். உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் ராஜ வாழ்க்கை. ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ராஜான்னா தங்கத்துல உடை அணிந்திருக்கிறார், சொபிஸ்டிகேட்டட் நாற்காலில் உட்கார்ந்துருக்கிறார். யார் அது அப்படின்னு ஆள் வருகிறார். தன்னை காண நிறைய மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதாவது குறை கேட்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கிட்ட அரண்மனையில் யானை பிளிர்கிறது, குதிரைப்படை தயாராக இருக்கிறது, பெரிய சாமரம் வீசப்படுகிறது, காற்று வாழ உட்கார்ந்துருக்கார் ராஜா. இந்த பக்கம் மந்திரிகள் துதிபாட உட்கார்ந்துருக்கிறார்கள், இந்த பக்கம் கவிஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, பந்தாவா ராஜா உட்கார்ந்துருப்பார், பக்கத்தில் குயின் இருப்பாங்க. இப்படி அவரோட வாழ்வியல் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ராஜ விருந்து அப்படின்னு நினச்சிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்கிறது தான் ராஜ உணவு. ஆனால் ராஜாக்கள் அப்படி சாப்பிட முடியாது. நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா ராஜாவுக்கு ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் மட்டுமே உறங்க அனுமதிக்கப்படுவார். மற்றவங்க மாதிரிலாம் போய் கிளப்பிடுவாங்க, அரசே கிளம்புங்க. ஏன்னா ராஜாவுக்கு நிறைய வேலை இருக்கு. மக்கள் குறை கேட்கணும், 4:30 மணிக்கு எழுதணும், உடனே ராஜா போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அவர் டாய்லெட் போகணும். ராஜா உடனே டாய்லெட் போகணும், குளிக்கணும். குளிச்சுட்டு ஒரு ஆடைகள்லாம் மண் கொண்டு மாற்றத்து முன்னாடி போயிட்டு சூரிய வணக்கம் வைக்கணும். ஆடையெல்லாம் அணிகிறதுக்கு முன்னாடி மக்கள் குறைகள் கேட்கணும். இதில் ரகசியமாக மாறு இடத்தில் போய் மக்களாக சந்திக்கணும். மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு கொள்ளணும். அரசாட்சியை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க வேவு பார்க்கணும். வேவு பார்க்க தனி ஒற்றன் இருப்பான். ராஜாவும் வேவு பார்த்த வேண்டும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராஜாவின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்ததுன்னு. கொஞ்சம் ராஜாவுக்கு ஏதோ ஜோரம் அடிக்குதுன்னா ஒரு 1/4 மணி நேரம் கூட தூங்கிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ராஜாவுக்கு அந்த புறத்தில் 1000 லேடிஸ் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுதான் நினைப்பா இருக்கும். ராஜா இருந்தால் 1000 பொண்டாட்டிரா ஜம ஜாலி தான் அப்படிங்கிறது மனிதனுடைய எண்ணங்கள். ஆனால் ராஜா யாருடன் ஒரு இரவை கழிக்க வேண்டும் என்று அங்கு உள்ள ஜோதிடர் முடிவு செய்வார். எல்லாருடைய ராஜா போயிட முடியாது. அந்த யாருடன் கழிக்க போகிறாரோ அந்த பெண்ணுக்கு அன்று ஃபுல்லாக பட்டினி போடுவார்கள், உணவளிக்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை அந்த லேடிக்கு அஜீரண கோளாறு ஏதாவது ஏற்பட்டிருந்தா அது ராஜாவை பாதித்து விடும். இன்ஃபெக்ஷன் ஆகிடும். பார்த்தீங்க எவ்வளோ ஹைலி செக்யூரிட்டி ராஜாவுக்கு. கிங்னு சொல்கிறோம்ல, கிங்னா ரொம்ப கஷ்டம் அது. இதெல்லாம் போக ராஜா நிம்மதியானதை சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் உணவில் விஷம் வைத்து விடுவார். ஏன்னால் சகோதரர்களால் படுகொலை செய்யப்பட்ட மன்னர்களே நம் நாட்டில் அதிகம். உடன்பிறந்த சகோதரர்கள் கொன்றவர்களே இங்கே அதிகம். அதில் ராஜா எடுத்தெடுப்பில் எதையும் சாப்பிட முடியாது. அதுக்கு உண்டு காட்டின்னு ஒருத்தர் உண்டு. அவர் அந்த உணவு முதல்ல உண்டு காட்டுவார். உண்டு காட்டிதல், உண்டு காட்டி போஸ்டிங் அது. அவருக்கு எதுவும் ஆகலாம், மயக்கம் வரல, சாவலன்னா தான் ராஜா சாப்பிடணும். அப்போ ராஜாவுக்கு செம்ம பசியாக இருந்தால் கூட அள்ளி தின்ற முடியாது. உண்டு காட்டி சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு தான் இவர் சாப்பிட முடியும். இது எல்லாத்தை விட நீங்கள் சொன்னீங்க அந்த புறத்து 2 லேடிஸ் இருக்காங்க, எல்லாம் ரைட்டு, 100 லேடிஸ் கூட இருப்பாங்க. ஆனால் ராஜா உறங்கும் அறையில் 2 பதுங்கு குழிகள் இருக்கும். அந்த 2 பதுங்கு குழியிலும் 24 மணி நேரம் விழித்தவாறு சுழற்சி முறையில் முக்கிய பாதுகாவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் முன்னிலையில தான் நீங்க அந்த புறத்துல சந்தோஷமா இருந்தாலும். எவ்வளவு பெரிய டிராஜடி இது. உயிர் உள்ள இருவர்கள் இருப்பார்கள் பாதுகாப்பிற்கு. ஏனென்றால் அந்த அந்தப்புற நாயகன் உங்கள் கழுத்தையோ இல்லை உங்க உயிர் நாடியோ பிடித்து கொன்று விட்டால் என்ன செய்வது? அவர்கள் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். அந்த பகல்புறா பட்டினி கிடந்த அந்த வந்தப்புறத்து பெண்ணோட நிலையும் பாருங்கள். அதில் 2 சொல்கிறார்கள்.
ஒன்று, ராஜாவை விட அவங்க பலமாக இருந்து விடக்கூடாது. அலர்ஜி ஆகிடும், அஜீரணம் ஆகிடும் அப்படி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ராஜாவை விட அதிகமாக பலமானவர்களாக இருந்தாக்க ராஜா அவர்களிடம் சிரமப்படுவார். அதனால அவங்களை பட்டினி போட்டு பலவீனமாக்கி வைக்கிறார். சரிதானே? புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாகவே இருந்துருவாங்க. ஏன்னா ராஜா பலமானவர், ராஜாவை விட பலமான பெண் ஆகிடக்கூடாது. அது ராஜாவின் உடலுக்கு கேடாகிவிடும். இவ்வளோ விஷயங்களும் ராஜா ஃபாலோ பண்ணி இரவு தூங்குவது கூட எந்த நிம்மதியும் இல்லாமல் தூங்க வேண்டும். ராஜா கழிவறை செல்வதாக இருந்தாலும் அந்த பாதுகாவலர் கூடவே வருவார்கள். ராஜா கழிவறை போறாருல, டாய்லெட்டு டர்ரு புர்ரு அப்படின்னு போறாருல ராஜா, அதே அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். வெள்ளக்காரன் இருந்திருக்கு போர்ட்டல் டாய்லெட், நாலு பேர் தூக்கிட்டு போகணும், அதில் ஏறி உட்காந்துருவார். போர்ட்டல் டாய்லெட் அப்படிமாலாம் வெள்ளக்காரன், பறவையை பாடுறா அப்படின்னு. இவர் டர்ரு புருன்னு போவார் வெள்ளக்காரன். இது ராஜாக்களுக்கு. இப்போ நான் சொன்ன அசௌகரியம்லாம் உங்களால் ஒரு நாள் நினைத்து பார்க்க முடியுமா? இவ்வளோ அசௌகரியத்தோடு நீங்கள் வாழணும். இது போல் நாட்டையும் ஆள வேண்டும். நான் இன்றும் சொல்வேன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் இந்த உலகின் உயரிய பதவியாக, இந்த இந்தியாவின் உரிய பதவியாக ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஒரு நாட்டின் முதல்வராக இருக்கட்டும், ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், உயர் நீதிமன்ற நீதியரசர்களாக இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைகளும் அவருக்கும் உண்டு. இவ்வளோ பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. பட் அந்த புரோட்டோகால்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். முதலமைச்சர் நினைத்ததை நினைத்தபடி சாப்பிட முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறாங்கன்னா எடுத்து குடிச்சிட முடியாது. அவர் வாட்டர் பாட்டில் அவருக்கு தனியாக கொடுப்பாங்க, அதுதான் நீங்கள் குடிக்கணும். அது பல இடங்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த முதல்வர் எல்லா முதல்வருக்குமே சரி. ஏனென்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நபராக வாழ்கிறீர்கள். முதலமைச்சர் இரவு எத்தனை மணிக்கு போய் படுக்கிறார், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறார்? 4 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ட்ராவல்லே இருக்கிறாங்க. மன்னனுக்கு போர் வந்துடும், போர் வந்தால் சண்டை போடணும், வியூகங்கள் அமைக்கணும், தேர்தல் மாதிரி வச்சு. அப்போ ராஜாக்களுக்கு முதலமைச்சர்களுக்கு எந்த நிம்மதியும் கிடையாது. நீங்கள் அந்த புறம் என்று வைத்துக் கொண்டால் இதை போன்ற கேமராவை வைத்து சந்தி சிரிக்க எடுத்துக்கிடுவார்கள். அந்த மாதிரி முடியாது. ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்கிறோம்ல, இந்த லிபர்ட்டி தேட்டர்கிட்ட தான் நிறைய டைம் தம் அடிச்சிருக்காரு. அவரே சொல்கிறாரு, இன்றைக்கி அவர் இறங்கி அந்த டீ கடைக்கிட்ட ஒரு தம் அடிச்சு ஒரு டீ குடிச்சிட்டு போக முடியுமா? அவரால் முடியாது. புகழும் ஆபத்தை தந்து விடுகிறது, நிம்மதியை தொலைத்து விடுகிறது. இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் பெரிய மனிதனாக இருக்கணும். ஏன்னா இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தனி புரோட்டோகால். பிஎஸ்ஓ கூட இருப்பாங்க, ஸ்டெனோ இருப்பாங்க, டைப்பிஸ்ட் இருப்பாங்க, உங்கள் வீடு வரைக்கும் பாதுகாப்பு. நீங்கள் யாரோட பழக போகிறீங்க? கோர்ட்டில் ஏறி காரில் உட்காந்திங்கன்னா நேராக வீட்டில் போய் இறங்க போகிறீங்க. வேற எங்கே போகிறது? உங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியாது. ஏனென்றால் நாளைக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வைத்து உங்கள்கிட்ட கேட்டுவிட்டால் நீங்கள் செய்வதறியாமல் நிற்க வேண்டும். செய்ய மாட்டேன் என்று சொன்னால் பழைய நண்பன் மாறிவிட்டான் நீதிபதியானவுடன், எனக்கு அந்த உதவியை செய்யவில்லை என்று கூறுவீர்கள். செய்தீர்கள் என்றால் உங்களோடு சேர்ந்து அவதூறுகளை என் மீதும் சென்று நீதிபதி மீதும் அள்ளி வீசுவார்கள். நான் பல நேரங்களில் எனக்கு புரியாமல் இருந்தது உண்டு. ஒரு நண்பனோ யாரோ ஒருத்தர் நம்மள்கிட்ட பணக்காரன் ஆகிட்டான், இல்லை கொஞ்சம் உயரிய அந்தஸ்துக்கு போயிட்டான்னா நம்மளை கண்டுக்க மாட்டானேன்னு நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் அதுக்கு விளக்கம் இப்போதுதான் புரிகிறது. நம்ம ஏதாவது உதவி கேட்டால் என்ன பண்ணுறது? செஞ்சாலும் தப்பு, செய்ய காட்டியும் தப்பு அப்படின்ற நிலை கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் உலகில் பெரிய மனிதர்களாக வாழ்வது எளிதல்ல. தலைவனாக இருக்கிறது வெறுப்பு, எளிதான விஷயம் இல்லை. ஒரு சாமானிய வாழ்க்கை இல்லை. அதில் ஒரு சாமானியன் வாழ்க்கையே சந்தோஷத்தை தருவதாக நான் நினைக்கிறேன். நீதிபதி நீங்கள் கொடுத்த உணவை சாப்பிட முடியாது. பாயசம் வச்சுட்டிங்கன்னா, வேறு ஏதாவது மயக்கம் வச்சுட்டிங்கன்னா, ஒரு குடியரசு தலைவர் திட்டுப்புன்னு உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட முடியாது. ஒரு பிரதமர் உங்கள் வீட்டில் வந்து திட்டுப்புன்னு சாப்பிட முடியாது. அவங்களுக்கு எல்லா புரோட்டோக்காலும் தாண்டி செக் அவுட் ஆகி தான் சாப்பாடே வரும். ஒரு முதலமைச்சர் திட்டுப்புன்னு இறங்கிட முடியாது. எல்லாம் ஏ டு செட். சினிமா ஷூட்டிங் போயிருக்கலாம், நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த சினிமாவில் நடிக்கிறாங்கல்ல, அந்த படம் முடிகிற வரையும் எங்கேயுமே விட மாட்டாங்க. அவங்கள செப்பரேட்டாக தங்க வச்சு பார்த்துப்பாங்க. படம் முக்கால்வாசி கூட ஓடிடும். இவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் போயிட்டு கை போயிட்டுனா என்ன செய்யுது? உங்களுக்கு எங்கே போகணும், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் உங்களை ஏற்பாடு பண்ணுவாங்க. சகல சௌகரியமும் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் முக்கியம். உங்கள் ஹெல்த் கான்சியஸ் அவ்வளோ இருக்கும். சார் வெயிட் போட்டுறதுக்கு டெய்லி எடை வச்சு செக் பண்ணி தான் உங்களை ஷூட் எடுக்க முடியும். அதனால் பெரிதாக வாழ்வதும் பிரச்சனையே.
இந்த ராஜ வாழ்க்கைன்னு சொன்னாங்கல்ல, யாருக்கெல்லாம் இந்த ராஜ வாழ்க்கை வேணும்? இவ்வளோ சிரமங்களையும் மீறி தான் அந்த ராஜ வாழ்க்கையாக இருக்கட்டும், முதலமைச்சர், மந்திரி, இப்படி மோச்சேங்க, பிரதமர், திரௌபதி, அவங்க முர்மு மேடம் இருக்காங்களா, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்தியன் கவர்னர், தமிழ்நாடு கவர்னர், இவங்களோட வாழ்வியலை நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் கூட விமர்சனம் ஆகிடும். ஒரு நீதிபதி என்பவர் காலையில் 10:30க்கு வந்து உட்காருறார், 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கார், 11:30, 12:30, 1:30. குறைவான அளவே நீர் அருந்துகிறார். ஏனென்றால் சிறுநீர் வந்தால் கிளம்பி போகணும். போகிறதுக்கான அனுமதி இருக்கிறது, ஆனால் டிஸ்டர்ப் ஆகும். வழக்கு விசாரிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு பெஞ்சுனா இன்னொரு ஜட்ஜி வேறு இருப்பாங்க. நான் மட்டும் ஒரு ஜட்ஜி எழுந்து போனால் நல்லா இருக்குமா? 1:30 மணி வரையும் அந்த ஒரு டம்ளர் கோலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தொண்டை காயாமல் வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் அங்கே இல்லை. ஒளிவு மறைவான ஃபோன் கால் எதுவும் பேச முடியாது. 1:30 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு ரோப்ஸை கேட்டு சாப்பிட்டு மறுபடியும் வந்து உட்காரணும். நல்லா 2:30க்கு வந்து உட்காந்தா எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? வராது. எல்லாருக்கும் உள்ளது தானே, தூக்கம் வரும். ஆனால் அதை மீறி நீங்கள் சொல்கிறதையும் கேட்டு ஹியர் பண்ணி அப்போ சாப்பிடும். அப்போ எவ்வளோ அளவாக ஒரு நீதிபதி சாப்பிட முடியும்? மதியானம் ஒரு கப் தயிர் சாதம் அளவு தான் சாப்பிட முடியும். ஏன்னா தூக்கம் வரும், இரிட்டேட் ஆகக்கூடாது. 4:30 மணி வரைக்கும் உட்காந்துருக்கணும். அதுக்கு பிறகு எழுந்து போய் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு அன்னைக்கு கேஸ் கட்டில் எதாவது ஆர்டர் காப்பி எல்லாத்தையும் கையெழுத்து போகணும். அதுக்கு ஒரு வண்டி பிடிச்சி வண்டி வரும், வீட்டுக்கு போகணும். இவ்வளோ வேலைகள் இருக்கிறதா இல்லையா? காலையில் நேரத்துக்கு வர வேண்டும், நேரத்துக்கு காலையில் வரணும். 10:30 மணிக்கு வந்தாகணுமே. 10:30 மணிக்கு வரணும்னா வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா வந்து அதோட ஓய்வு எடுத்துக்க முடியுமா? இல்லை வந்து வேலை பார்க்குறதா? எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதே தான் உச்சபட்சம் எல்லாருக்குமே. அதனால் ராஜ வாழ்க்கை, அப்பா அவன் நல்லா வாழ்றாயா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அவரிடம் போய் பார்த்தாலும் 1000 பிரச்சனைகள் உள்ளது. ஏனென்றால் பணம் நிம்மதியை தராது, அது உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு நிம்மதி தரவே தராது. ஒரு கமிஷனர் அருண் இருக்கார் வச்சுக்கோங்க, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், சிட்டியில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நிம்மதி தராது. எங்கேயோ ஒரு போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டு அவரை தான் பிடிக்கிறாங்க. கமிஷனர் சரியில்லைங்க, டிஜிபி. கடைகோடியில் ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ண டிஜிபி, சட்டம் ஒன்று டிஜிபி, எல்லாத்துக்கும் அவர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஹெத்திக்கான இடம், அது ரொம்ப ஹீட்டான பிளேஸ். ஒரு கடைநிலை காவலர், ஒரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் தான் டெம்பரேச்சர் அதிகம், பிரச்சனை அதிகம். அப்போ அதிகாரமும் நிம்மதியை தராது. சக்ஸஸ்லாம் சொல்லுவாங்க, சக்ஸஸுக்கு எண்டே கிடையாது. அது எல்லை இல்லாத ஒரு இலூஷனான இடம். அது போயிட்டே தான் இருக்கும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இங்கே தேவை நிம்மதி. ராஜ வாழ்க்கையும் தேவையில்லை, ராணி வாழ்க்கையும் தேவையில்லை, தேவை நிம்மதி. 3 வேளை சாப்பாடு செரிக்கும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும். அதுக்கு தேவை நிம்மதி, நிம்மதியான உறக்கம். தொடர்ந்து பேசுவோம்.